ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு சுனிஸ் ஹோம் செஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பிங்க் அண்ட் ஒயிட் தீமில் 2 டயர் பர்த்டே கேக் வந்து எந்த வித ஸ்பெஷலான பேக்கிங் டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து ரோஸ் மில்க் கேக் ரெடி பண்ண போகிறோம். அப்புறமா வெனிலா கேக் பண்ணணும். ஸோ நம்ம ரோஸ் மில்க் கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டையை உடச்சி எடுத்துருக்கிறோம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது மாதிரி. ஸோ இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் 3/4 கப்பு சுகரை வந்து பவுடர் பண்ணி நம்ம அளந்தெடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் ஆகிறது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக சுகரெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம முதல்ல பீட் பண்ணதை விட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கும் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். அது கூடவே நம்ம வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் பண்ண போகிறதுனால ரோஸ் எசன்ஸ் ஆர் வந்து ரோஸ் ஃப்ளேவர் சேர்த்துக்கணும். உங்ககிட்ட வந்து எசன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பிங்க் ஃபுட் கலரும் சேர்த்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, அதை நம்ம வந்து மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் ஆர் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஸ்மூத்தான எந்தவித கட்டியும் இல்லாத பேட்டரை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நான் இங்கே வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் ஹேண்ட் விஸ்க், ஒயர் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரு யூஸ் பண்ணாமலும் நாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு கேக்குக்கான பேட்டர் வந்து ரொம்பவே அழகாக எந்தவித கட்டியும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ நாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எந்த கேக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்றது மாதிரியான ப்ரெஷர் குக்கரில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மைதா மாவு வச்சு டஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் நாம் பேட்டரை சேர்க்குறோம். அண்ட் பேட்டரை சேர்த்துட்டு நம்ம இந்த குக்கரோட லிட்டை வந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ பெல்ட்டை ரிமூவ் பண்ணாமல் அதோட வெயிட்டை மட்டும் லிட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஏற்கனவே ஒரு தோசை தவாவை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இது ஒரு பக்கம் பேக் ஆகிற டைமில் நம்ம இன்னொரு பக்கம் வந்து வெனிலா கேக் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து திரும்பவும் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதுலேயும் அதே மாதிரியான அமௌண்ட்டில் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இங்கே வந்து ஒரு 4 முட்டையை உடச்சி விட்டுக்கிறேன். அதில் அதே மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுவே நீங்கள் வந்து சின்ன ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தால், அதை விட சின்ன குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 3 முட்டையை வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேம் குவான்டிட்டி 3/4 கப்பு சுகரை பவுடர் பண்ணது அதை தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து கம்ப்ளீட்டாக மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துடலாம். சேர்த்து திரும்பவும் இது நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டபுள் டயர் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து சின்ன சைஸில் வரதுக்கு நான் சொன்னது மாதிரி நீங்கள் சின்ன குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் வந்து 4 எக்குக்கு பதிலாக 2 எக் வச்சு செஞ்சால் சரியாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு கேக்குக்கு பண்ணது மாதிரி 3/4 கப்பு மைதா மாவை ஃபுல் அமௌண்ட்டாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து இந்த மாதிரி நாம் கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேட்ஸ் இட். இப்போ நமக்கு வெனிலா கேக்குக்கான பேட்டரும் ரெடி ஆகிடுச்சிது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே ஆயில் அப்ளை பண்ணி டஸ்டிங் பண்ண ப்ரெஷர் குக்கரில் வந்து கேக்குக்கான பேட்டரை விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த கேக்கையும் நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ண தோசை தவா ஆர் நான்ஸ்டிக் பேன் அதில் வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் பெல்ட் ரிமூவ் பண்ணலை அண்ட் வெயிட்டை மட்டும் நான் எடுத்து மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதை நம்ம அப்படியே வந்து தோசை தவாவில் வச்சிடலாம். ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் ரோஸ் மில்க் கேக் வச்சு 15 மினிட்ஸ் சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெனிலா கேக் வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி 2 தவா மேலே வச்சு குக்கரில் வெயிட்டு போடாமல் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இது சரியாக 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது அண்ட் சூப்பராக குக் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நாம் தோசை தவாலேருந்து எடுத்து மாற்றிடலாம். கேக்கை இப்போவே ரிமூவ் பண்ணக்கூடாது. சூடாக நம்ம எடுக்கும்போது கேக் வந்து பெர்ஃபெக்டாக வராது நீட்டாக. ஸோ கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து லைட்டாக ஒரு ஸ்பேச்சுலா ஒரு ஸ்பூன் ஆர் நைஃபை வச்சு எட்ஜஸை மட்டும் இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணாலே போதும். ஒரு பிளேட்டில் வச்சு சூப்பராக ஒட்டாமல் கலந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா
நம்ம வெனிலா கேக்கும் 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. ஸோ அதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஃப்ளிப் பண்ணி மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ 2 கேக்குமே சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இலக்கி எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து பின்பக்கத்தில் அங்கங்கேயே ஒட்டி வந்திருக்குது. ஸோ நான் அதை ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து இலக்கி விட்டாலே போதும், தட்டி விட்டாலே போதும். இப்போ நாம் இந்த வெனிலா கேக்கையும் இதே மாதிரி ரோஸ் மில்க் கேக்கையும் வந்து 3 லேயராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து வெனிலா அண்ட் ரோஸ் மில்க் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லேயர் பண்ணுறதுக்கு சூப்பராக கரெக்டாக செஞ்சு எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து 2 கேக்கையும் 3 லேயர்ஸாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த கேக்கை நம்ம டபுள் டயரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 2 கேக்கையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் கேக் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வெனிலா கேக்கோட லேயர், அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வந்து ரோஸ் மில்க் கேக்கோட ஒரு லேயரை வச்சிடலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டயருக்கான லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சுது. ஸோ செகண்ட் டயருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைஸை வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்ன சைஸில் மேலே வைக்கிறதுக்காக அதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்ம எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அந்த கேக்கில் 2 ரோஸ் மில்க் லேயர் பண்ணியிருந்தோம். இந்த கேக்கில் 2 வெனிலா லேயர், மிடில் வந்து ரோஸ் மில்க் லேயர், அந்த மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கோம். அப்போ தான் மொத்தமாக சேர்த்து அடுக்குனதுக்கப்புறமா கட் பண்ணும்போது ரோஸ் மில்க் அண்ட் வெனிலா அந்த மாதிரி வரிசையாக அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எடுக்க முடியும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் வச்சு சின்ன சைஸில் ஒரு சர்க்கிளில் கட் பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் வந்து சின்ன சர்க்கிளில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து லேயர் பண்ணி விப்பிங் க்ரீமை வச்சு ஃபுல்லாக ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு 1 or 1.5 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து 2 கலர்ஸில் ரெடி பண்ணணும். ஸோ முதல்ல வந்து நம்ம நார்மல் ஒயிட் கலர்லையே ஃப்ரோஸ்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து முதல்ல கேக்கை வந்து லேயர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நாம் இப்போ பண்ண போகிறது டாப் போர்ஷன், அதாவது டாப்பில் வரக்கூடிய 3 லேயர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலையும் விப்பிங் க்ரீமை வந்து ஒரு 1/2 இன்ச் ஹைட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரோஸ்டிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே இப்போ நம்ம பிங்க் வச்சுருக்கோம், பிங்கு கேக்கு, அதாவது ரோஸ் மில்க் கேக்கு, அதுக்கு மேலேயும் சுகர் வாட்டர் அண்ட் ஆல்சோ விப்பிங் க்ரீம் வந்து 1/2 இன்ச் சைஸில் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வச்சுட்டு இதையும் நாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 3வது லேயரையும் இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து டாப் போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சிது. இப்போ நாம் இந்த டாப் போர்ஷனை ஃபுல்லாக வந்து வெண்ணிலா க்ரீமை வச்சு லைட்டாக வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த டாப் கேக்கை வந்து பிங்க் கலரில் தான் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ கீழே இருக்க போர்ஷன், ஸோ கீழே இருக்க வந்து கேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் லேயர் வச்சுருக்கோம். இதுலேயும் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணி க்ரீமும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து வெனிலா லேயர் வைக்க போகிறோம். ஸோ இதையும் வந்து அதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இதுக்கு மேலே ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் செஞ்ச கேக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நாம் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணி ஃபுல் ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறோம். நாம் கீழே இருக்க லேயரை வந்து ஒயிட் கலரில் தான் வந்து ஃப்ரோஸ்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஒயிட் க்ரீமால் ஃப்ரோஸ்டிங் முடிச்சுட்டு பேலன்ஸ் வந்து நாம் க்ரீமுக்கு வந்து தேவையான அளவு க்ரீம் எடுத்து அதில் பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நாம் வந்து அந்த ஃப்ரோஸ்டிங் பண்ண பிங்க் கேக்கை வந்து மேலே வச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போ நாம் ஒயிட் கலர் ஃப்ரோஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நாம் செகண்ட் மேலே வரக்கூடிய அந்த போர்ஷனுக்கு வந்து பிங்க் ஃப்ரோஸ்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து மேலே வச்சுக்க வேண்டியது தான். நம்ம வந்து 2 கேக் தயார் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதை மேலே தான் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுவே ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது உடன் ஸ்கியூவர்ஸ் ஆர் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி தான் வந்து 2 கேக் லேயர்ஸையும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பட் நாம் எங்கள் வீட்டிலையே சிம்பிளாக பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் பண்ணுறோம். இதுவே வெளியே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அந்த மாதிரி வச்சு செஞ்சால் தான் நம்ம வெளியே வந்து சேஃப்டியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும் உடையாமல். அண்ட் மேலே வந்து நான் ஜஸ்ட்டு சின்னதாக வந்து ரோஸ் மாதிரி டிசைன் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து மேலே பிங்க் அப்புறமா கீழே வந்து ஒயிட் ஃப்ரோஸ்டிங் பண்ணதுனால கீழே வந்து ஒயிட் கேக்குக்கு நம்ம பிங்க் கலரில் வந்து விப்பிங் க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் லைட்டாக. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஓவரால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பிங்க் அண்ட் ஒயிட் தீமில் ஃபினிஷிங்காக தெரியும்.
அவ்வளோதான். ஓவரால் நம்ம வந்து கேக் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டிலையே வந்து 2 டயர் பர்த்டே கேக் வந்து எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியாச்சுன்னு பாருங்கள். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே சொல்லியிருந்த டிப்ஸ் அண்ட் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம உள்ளாடி கட் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ்! ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. உள்ளாடி அந்த லேயர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. பிங்க் ஒயிட் அந்த மாதிரி. ஸோ ஒரு சூப்பராக வந்து நம்ம டபுள் டயர் வந்து கேக் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக விலாக் ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.